முடியும் அப்படின்னாரு. அப்ப என்னை நம்பி சார் கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படியாவது இந்த கேஸ் பிடிக்கணுங்கிற ஒரு பேரம் வந்தது. குளித்தலையில தான் நான் ஆரம்பிச்சேன். நைட் 8 மணிக்கு இது பார்க்க. அப்ப அந்த எண்ணெய் ஓட்டத்துக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சது. எப்படின்னா காலையில் 4:30 மணிக்கு ஒரு லாரி வந்தது. ஒரு மார்பிள் வைத்தியநாதன் தெரியும், கமலேஸ்வரி மார்பிள் வந்து ஆள் மனசுல வந்து நம்ம தீவிரத்தை பதிவு பண்ணிட்டோம்னா அதுக்கான வேலையை வந்து பிரபஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடும். எப்படி அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மாவட்ட மைய நூலகத்தில் யோகா பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஆற்றான ஒரு பெண், அவங்க ரொம்ப வறுமையுடைய ஜெனரேஷன் எழுதுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் நல்லா வசதியாக இருக்காங்க, நல்லா இது இருக்கு, சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு எதுவுமே கிடையாது, நான் எப்படி டிஆர்பியில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா. யோகா முடிச்சுட்டு அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இது கொடுப்பேன். சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களால் முடியும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப எதை நீங்கள் நம்புறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் நிச்சயமாக டிஆர்பியில் பாஸ் பண்ணுறீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க டிஆர்பியில் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த சந்தேகம் அவங்களுக்கு என்ன, நீங்கள் காட்சிப்படுத்துங்க, நீங்கள் உங்களுக்கு எங்கே கிடைச்சா பெற்றோர்கள் அனுமதிப்பாங்கன்னு கேட்டேன். 1 மணி நேரத்துக்குள்ள என்னை போயிட்டு வர மாதிரி இருந்தால் அனுமதிப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி காட்சிப்படுத்துங்க, எந்த ஊர் உங்களுக்கு வசதியோ அதுக்குள்ளே எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கணுங்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க.